இந்த ஆண்டு இறுதிக்குள் சென்னை பூந்தமல்லி போரூர் பெருநகர தொடர்வண்டி சேவை தொடங்கப்படும். முதலமைச்சர் ஸ்டாலின் தகவல். அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிப்பது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் மனு. நடுவண் அமைச்சர் நிதின் கட்கரியுடன் அன்புமணி சந்திப்பு. தமிழகத்தில் நெடுஞ்சாலை திட்டப் பணிகளை விரைந்து செயல்படுத்த கோரிக்கை. தமிழக அமைச்சரவையில் சிறிய அளவில் மாற்றம். ராஜ கண்ணப்பனிடம் இருந்த காதித்துறை பொன்முடிக்கு கூடுதலாக ஒதுக்கீடு. எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி சட்ட முன்வரைவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் நிர்மலா சீதாராமன். இஸ்ரோ அறிவியலாளர் வீரமுத்துவேல் உட்பட 4 பேரை தமிழ்நாடு உயர்கல்வி மன்ற உறுப்பினர்களாக அறிவித்தது தமிழக அரசு. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதை ஆதரிப்பதாக நடுவண் உணவுத்துறை அமைச்சர் சிராக் பஸ்வான் விளக்கம். திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிட மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். மேட்டூர் அணை நீர்மட்டம் 110.18 அடியாக இருப்பதால் நடப்பாண்டில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என அதிகாரிகள் தகவல். எதிர்ப்புகள் வலுத்த நிலையில் இலங்கையில் காற்றாலை மின் திட்டத்தில் இருந்து விலகிக் கொள்வதாக அதானி குழுமம் அறிவிப்பு.